ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ லெசன் யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அதாவது அணுக்கரு இயற்பியல். இது ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். டிஃபைன் ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இயற்கை கதிரியக்கம்னா என்ன, செயற்கை கதிரியக்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரிலேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ், அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி கொண்ட பொருட்கள் வெளிவிடக்கூடிய கதிர்கள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா. அடுத்தது ஸ்டேட் சோடி அண்ட் ஃபஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா ஆஃப் நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன், அதாவது நியூக்ளியர் இதில் ஃபஜன்ஸ் மற்றும் சோடி டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை பார்க்க போகிறோம். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவை பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸை பற்றி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அனலைஸ் கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ், அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்படாத சங்கிலி தொடர் வினைகளை பற்றி படிக்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஆட்டம் பாம் அண்ட் ஹைட்ரஜன் பாம், அதாவது ஆட்டம் பாம் பிரின்சிபலை பற்றியும் ஹைட்ரஜன் பாமோட பிரின்சிபல் பற்றியும் படிக்க போகிறோம். லிஸ்ட் த யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிரியக்கத்தினுடைய நன்மைகளை பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ப்ரீகாஷனரி மெஷர்ஸ் வைல் ஹேண்ட்லிங் எ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், அதாவது கதிரியக்கத்தன்மை பொருட்களை எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத பற்றியும் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். ஹியூமன்ஸ் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் ஆட்டம்ஸ், அதாவது திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். மனிதர்களுக்கு எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் அதிகம். அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒவ்வொரு பொருளும் அது சிறிய பொருட்களான அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும். எ கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரிட்டஸ் இன் 400 BC believed that matter is made up of tiny and indestructible units called atoms, அதாவது கிமு 400 கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிறவர் என்ன ஒரு விஷயத்தை நம்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல்பொருள்கள் எல்லாமே ஒரு சிறிய அணுக்களால் ஆனது அப்படிங்கிறத அவர் நம்பினார் ஃபஸ்ட். அடுத்தது லேட்டர் இன் 1803, அதுக்கப்புறம் 1803 ஜான் டால்டன் கன்சிடர்டு தட் எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர். 1803 ஜான் டால்டன் எலமெண்ட்ஸ் ஆட்டம்ஸால் ஆனது, அதே மாதிரி ஒவ்வொரு அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார். இயற்கையில் ஒரே மாதிரியானது அப்படின்னு சொல்லி நினச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் டிஸ்கவர்டு கேத்தோட் ரேஸ் நோன் அஸ் எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலி அண்ட் கோல்டுஸ்டெயின் discovered positive rays which were named as protons by Rutherford. அதுக்கப்புறம் ஜான் டால்டன் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் ஜே தாம்சன் என்ன பண்ணார் அப்படின்னா எதிர்மின் தன்மை கொண்ட எலக்ட்ரான்களை கண்டுபிடிச்சார். அடுத்தது கோல்டுஸ்டெயின் பாசிட்டிவ் ரேஸை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் 1932 ஜேம்ஸ் சாட்விக் டிஸ்கவர்டு த சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் கால்டு நியூட்ரான்ஸ், அதாவது 1932 ஜேம்ஸ் சாட்விக்ங்கிறது ஜேம்ஸ் சாட்விக் என்ன பண்ணாருன்னா மின்சுமையற்ற துகளான நியூட்ரானை கண்டுபிடிச்சார். ப்ரெசன்ட்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எ லார்ஜ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் லைக் போட்டான், மீசான், பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோ ஹாவ் பீன் டிஸ்கவர்டு, அதாவது இதில் பாருங்கள், போட்டான், மீசான், பாசிட்ரான், நியூட்ரினோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் சில அணுவினுடைய அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், அணுவில் இருக்கக்கூடிய துகள்கள் என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னா எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள், அது 3 தான் படிச்சிருப்போம். மேலும் சில எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதுதான் என்னென்னு பார்த்தோன்னா போட்டான், மீசான், பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோ.
In 1911, the British scientist Ernest Rutherford explained that the mass of an atom is concentrated in its central part called nucleus. அதாவது எர்னஸ்ட் ரூத்தர்ஃபோர்டு என்ன பண்ணார் அப்படின்னா, புரோட்டானை கண்டுபிடிச்சார் இல்லையா அவர். அணுவினுடைய மேக்சிமம் எடை பார்த்தோம், மேக்சிமம்னுடைய மாஸ் எதில் இருக்குது அப்படின்னா அணுவினுடைய உட்கருவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்ம நிறையன் கண்டுபிடிக்கிறதுக்கும் மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம எதை தான் எடுத்துக்குவோம், புரோட்டான்கள் ப்ளஸ் நியூட்ரான்களினுடைய எண்ணிக்கையை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போது யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட் அபவுட் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இன் த ஏர்லியர் கிளாஸஸ். ஏற்கனவே நீங்கள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம படிக்க போகிறது ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா கதிரியக்கம். பாருங்கள், டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிரியக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். In 1896, French physicist Henri Becquerel finished his research for the weekend, stored a certain amount of uranium compound away in a drawer from the weekend. By chance, an unexposed photographic plate was also stored in the same drawer. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹென்ரி பெக்கோரல் ஃப்ரெஞ்சு ஃபிசிசிஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வீக்கெண்டுக்கு வந்து வீட்டுக்கு போது என்ன பண்ணாருன்னா, மேஜைன் மேலே யுரேனியம் காம்பவுண்டை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணிட்டாருன்னா ஃபோட்டோ ஃபிலிம் வச்சுட்டார், ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்குறாரு. ஆஃப்டர் எ வீக் he returned and noticed that the film had been exposed to some radiation. அந்த யுரேனியம் சப்ஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் இருந்த அந்த ஃபோட்டோ ஃபிலிம் என்னாச்சு அப்படின்னா டேமேஜ் ஆயிருந்தது. அதை பார்த்தாரு. He discovered that he could reproduce the effect whenever he placed uranium near a photographic film. அப்போது ஃபஸ்ட்டு அதை பார்த்தாரு, அது ஏதோ ஒரு கதிரை வெளியிடுது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டார். மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் அந்த யுரேனியம் சப்ஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் அந்த ஃபோட்டோ ஃபிலிம் வைக்கும்போதெல்லாம் அந்த ஃபோட்டோ ஃபிலிம் என்னாச்சு அப்படின்னா அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணார், அந்த யுரேனியம் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு விதமான கதிர்கள் வெளிவிடுது, அந்த கதிர்கள் தான் அந்த ஃபோட்டோ ஃபிலிமை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். திஸ் phenomenon was called as ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த பண்புக்கு தான் என்ன பேருன்னு சொல்கிறாங்க, கதிரியக்கம். யுரேனியம் வாஸ் ஐடென்டிஃபைட் டு பி எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். அதுக்கப்புறமா யுரேனியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னா என்னது, கதிரியக்க தனிமம். நெக்ஸ்ட்டு 2 years later, 2 வருஷத்துக்கு அப்புறம் the Polish physicist Marie Curie and her husband Pierre Curie detected radioactivity in pitchblende, a tiny black substance. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து பார்த்தா அப்படின்னா போலந்து நாட்டை சேர்ந்த மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி பிட்ச்பிளெண்ட் அப்படிங்கிற தாதுவிலிருந்து சில கதிர்கள் வெளியாவதை பார்த்தாங்க. They were not surprised at the radioactivity of pitchblende, which is known as an ore of uranium. அவங்களுக்கு வந்து அது புதுசாக தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து ஹென்ரி பெக்கோரல் யுரேனியம் வந்து ஒரு கதிரியக்க தனிமம், அது வந்து கதிரியக்கத்தை வெளிவிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பிட்ச்பிளெண்ட்லேருந்து வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி அப்போது அதில் யுரேனியம் இருக்கிறதுனால தான் வருது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் தே டிஸ்கவர்ட் தட் த ரேடியேஷன் வாஸ் மோர் இன்டென்ஸ் ஃப்ரம் பியூர் யுரேனியம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிட்ச்பிளெண்ட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து பியூரான தூய யுரேனியத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்களை விட செறிவு மிகுந்ததாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நினச்சாங்க, கண்டிப்பாக இதில் யுரேனியம் இருக்க வாய்ப்பில்லை, அதை விட வேறு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த பிட்ச்பிளெண்ட் ஹேஸ் லெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யுரேனியமோட கம்பேர் பண்ணும்போது பிட்ச்பிளெண்டில் இருந்தது வந்து லெஸ் கான்சன்ட்ரேஷன், அதாவது செறிவு குறைந்தது. They concluded that some other substances was present in pitchblende. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோணுச்சு வேறு ஏதோ புது சப்ஸ்டன்ஸ் இந்த பிட்ச்பிளெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. After separating this new substance, they discovered that it had unknown chemical properties and it also emitted radiation spontaneously like uranium.
அதுக்கப்புறம் அந்த பிட்ச் பிளண்ட்லேருந்து அந்த புதிய பொருளை வந்து பிரிச்செடுத்தாங்க. அந்த புதிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களை விட புதிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா ரேடியம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த ரேடியம்ங்கிற எலமெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா யுரேனியம் மாதிரியே ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணுச்சு. அதனால் இதுவும் ஒரு இயற்கை கதிரியக்க தனிமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. The radioactive elements emit harmful radioactive radiations like alpha rays or beta rays or gamma rays. இந்த மாதிரியான ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்களை வெளிவிடக்கூடியது. அந்த கதிர்களுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். அடுத்தது பாருங்கள், டெஃபினிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிரியக்கத்திற்கான வரையறை. இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தோம், யுரேனியத்தை பற்றி படித்தோம். அதை கண்டுபிடிச்சவர் ஹென்ரி பெக்கோரல். ரேடியத்தை கண்டுபிடிச்சவங்க மேரி கியூரி அண்ட் பியரி கியூரி. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த பிட்ச் பிளான்ட்லேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது டெஃபினிஷன். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன மாதிரியான பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. த நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் இஸ் அன்ஸ்டேபிள், அதாவது ஒரு சில தனிமங்களினுடைய உட்கருக்கள் வந்து நிலையற்றதாக இருக்கும். சச் நியூக்ளி அண்டர்கோ நியூக்ளியர் டெகாய் அண்ட் கெட் கன்வெர்டட் இன்டு மோர் ஸ்டேபிள் நியூக்ளி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த ஆர்பிட்டால்ஸ் படிக்கும்போது ஒன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாதியாக ஃபுல்லாக இருக்கிற ஆர்பிட்டால் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அல்லது முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஒவ்வொரு தனிமமும் அது மாதிரி பாதியாக நிரம்புறதுக்கோ அல்லது முழுவதுமாக நிரம்புறதுக்கோ வந்து முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணுறதுக்கு போது வெளிவிடக்கூடிய கதிர்கள் தான் என்னது, கதிரியக்கம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. Such the nucleus of some elements is unstable. Such nuclei undergo nuclear decay and get converted into more stable nuclei. During this nuclear reaction, this nuclei emit certain harmful radiations and elementary particles. அதாவது இந்த மாதிரி இந்த உட்கருக்கள் வந்து நிலையான உட்கருக்களாக மாற முயற்சிக்கும் போது அது வெளிவிடக்கூடிய கதிர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியேஷன்ஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ். த phenomenon ஆஃப் நியூக்ளியர் டெகாய் ஆஃப் certain elements which the emission of radiations like alpha, beta and gamma rays is called radioactivity, and the elements which undergo this phenomenon are called radioactive elements. இந்த மாதிரி கதிரியக்கதை, அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களை வெளிவிடக்கூடிய தனிமங்களை வெளிவிடக்கூடியதை கதிரியக்கம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெளிவிடக்கூடிய தனிமங்களை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா இயற்கை கதிரியக்கம். The elements such as uranium and radium undergo radioactivity and emit the radiations on their own without any human intervention. அதாவது எந்த ஒரு மனித குறுக்கீடுகளும் இல்லாமல் தானாகவே வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது ரேடியேஷன்ஸை வந்து வெளிவிடக்கூடிய தனிமங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயற்கை அதாவது இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவோம். This phenomenon of spontaneous emission of radiation from certain elements on their own is called natural radioactivity. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயற்கை கதிரியக்கம். The elements whose atomic number is more than 82 undergo spontaneous activity. அதாவது பொதுவாக அணியன் 82க்கும் அதிகமாக மேலே இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே கதிரியக்கத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் 118 தனிமங்கள் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 118ல் அணியன் 82க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்கள் தான் இந்த மாதிரியான ரேடியோ ஆக்டிவிட்டியோட குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் யுரேனியம், ரேடியம் எக்ஸெட்ரா. There are only 2 elements which have been identified as radioactive substances which atomic number less than 82. அதாவது
நீங்கள் இப்படி சொல்கிறீங்க 82க்கு மேலே இருக்கக்கூடிய தனிமங்கள் தான் வந்து கதிரியக்கத்தன்மை கொண்டது. அப்போது 82க்கு உள்ள அந்த 82 தனிமங்களில் கதிரியக்கத்தன்மை கொண்ட தனிமங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 82 எலமெண்ட்ஸில் 2 எலமெண்ட்ஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் பண்பு கொண்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, there are technetium with atomic number 43 and promethium with atomic number 61. அதாவது டெக்னேட்டியம் அண்ட் ப்ரோமித்தியம், அதாவது 43 and 61 இது ரெண்டும் என்ன தன்மை கொண்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, do you know there have been 29 radioactive substances discovered so far. மொத்தமாக இது வரைக்கும் 29 கதிரியக்க தனிமங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். இதில் அதிகமானது பார்த்தோம் அப்படின்னா அருமண் உலோகங்கள் அல்லது இடைநிலை உலோகங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து உலோகங்கள் தான். இதுதான் வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் ஹோம்ஒர்க் ஐ வில் சென்ட் இன் டெக்ஸ்ட் டைப். தேங்க்யூ.